ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 3 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் ஹை ரிஸ்க்னு சொல்கிறாங்க, ஸ்மால் கேப் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா டாப் 3 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபியூச்சர் சேவிங்ஸ் சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, எஸ்டிபினா என்ன, பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் எஸ்ஐபி, டாப் 3 மிட் கேப் ஃபண்ட்ஸ், டாப் 3 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸை பார்க்காதவங்க சேனலுக்குள்ள வீடியோஸ் ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஆர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு கூட பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட், ஆக்சிஸ் கன்சம்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு NFO லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இந்த NFO பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 23 ஆகஸ்ட்லேருந்து 6 செப்டம்பர் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு 10 rupees யூனிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்க 6 செப்டம்பருக்கு அப்புறமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்ஐபிலியோ இல்ல லம்சம் மூலியமாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் NAV பிரைஸ் வந்து உங்களுக்கு 10 rupeesல இருக்காது, டிஃபர் ஆயிருக்கும். இந்த ஆக்சிஸ் கன்சம்ஷன் ஃபண்ட்னா என்ன அண்ட் கன்சியூமர் மார்க்கெட்ல எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த NFO ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸா இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னு என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட்ல மொத்தம் 3 மேஜரான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குங்க. அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இந்த 3மே பாத்தீங்க அப்படின்னா 2 விதத்துல டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்னு நம்பர் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரம் 1 to 100, அது வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ். 101 to 250 மிட் கேப் கம்பெனிஸ். 250 ஆர் அபோவ் இருக்கிறது ஸ்மால் கேப் கம்பெனிஸ். இது ரேங்கிங் வைஸ்ல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. 20,000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. 5,000 கோடியிலிருந்து 20,000 கோடிக்குள்ள இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மிட் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. லெஸ் தென் 5,000 crores, 5,000 கோடிக்கு கீழே இருக்கிற மார்க்கெட் வேல்யூசேஷன், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பேசிக்கா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இதுல ஹை ரிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் தாங்க. ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஸ்மால் கேப்ல பண்ணலாம். ஹை ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹை ரிஸ்கை எதிர்பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ டாப் 3 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர்ஸ் கிட்ட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைனா கீழே வர அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர், அஃபிஷியல் இமெயில் ஐடி, ஃபியூச்சர் சேவிங்ஸோட எங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணலாம். ஆர் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவோம். வாங்க நம்ம இப்போ டாப் 3 ஸ்மால் கேப்ல மூணாவது இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். மூணாவது இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா கனரா ரொபேகோ ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டு லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாதுங்க. எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% சார்ஜ் பண்றாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு அப்புறமா நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12,028 crores இருக்குங்க. ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்து மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 1000 ரூபாயிலிருந்து பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க்னு சொல்ல வராங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், டாக்ஸேஷன் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இதை பத்தின டீடைல் வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லிங்க் மேல வரும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபண்டில் நீங்க ஒரு எஸ்ஐபி 5,000 நீங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இப்போ கிடைச்சிருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ 3 லட்ச ரூபாய் இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும். 5,000 எஸ்ஐபி பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஒரு 4.5 lakhs சேர்ந்து 7.5 lakhs இப்போ உங்ககிட்ட ஒரு கார்பஸ் கிடைச்சிருக்கும். இந்த ஃபண்டோட NAV சார்ட் பாருங்க. 2019ல பாத்தீங்க அப்படின்னா 10 rupees இருந்தது. அண்ட் இதுவே வந்து 2024 ஆகஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 44 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன், இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ல இந்த ஸ்மால் கேப்ல லார்ஜ் கேப், மிட் கேப்பும் கொஞ்சம் ப்ரொபோர்ஷன் வச்சிருப்பாங்க. அதோட பெர்சன்டேஜ் தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மால் கேப்ல 69% இருக்கு, மிட் கேப்ல 15%, லார்ஜ் கேப்ல 10%. ஸோ இப்போ வரைக்கும் கனரா ரொபேகோ ஸ்மால் கேப் ஃபண்டோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். டாப் 3ல 2வது இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட், இன்னும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கீங்க, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, பட் ஸ்டில் ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல அப்படின்னா எங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்க டைரக்டா விசிட் பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி, எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களை நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அண்ட் எப்படி இருக்கும், உங்களோட கோல்ஸ்க்கு, உங்களோட ஃபியூச்சர் பிளானிங்ஸ்க்கு நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். டாப் 3ல 2வது இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் லைக் 1% எக்ஸிட் லோடு 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 33,000 கோடி இருக்குங்க. லாக்இன் வந்து எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல ஒரு 10-11 இயர்ஸ்க்கு மேலேயே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பெஞ்ச் மார்க்ல 250 ஸ்மால் கேப் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாய் எஸ்ஐபில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ரிஸ்க் இந்த ஃபண்டுமே ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் இந்த ஃபண்ட்லையும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட்ல நீங்க மந்த்லி ஒரு 5,000 SIP ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, இன்கேஸ் 10 இயர்ஸாவே நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 6 lakhs ஆகிருக்கும். ப்ராஃபிட் 15 லட்சம் வந்து டோட்டலா 21.3 lakhs இந்நேரம் உங்களுக்கு கார்பஸ் சேர்ந்திருக்கும். அண்ட் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 23.93% அரைவ் ஆயிருக்கும். இந்த ஃபண்டோட NAV நெட் அசெட் வேல்யூ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 21 rupees இருந்த NAV இப்போ 2024ல பாத்தீங்க அப்படின்னா 150 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ல 4% தான் வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 8% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்ல 79.81% வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டாப் 3ல நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டை பார்க்க போறோம். அந்த ஃபண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டுங்க. இந்த ஃபண்ட் வந்து எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் கிடையாது. ஃபண்ட் சைஸ் கிட்டத்தட்ட 60,000 கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குங்க. அண்ட் லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல 11 இயர்ஸா இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். SIP மட்டும் தான் இதுல பண்ண முடியும், லம்சம் பண்ண முடியாது. அண்ட் ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி ஹைன்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். அகைன் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோட ஆஃப்டர் யூனியன் பட்ஜெட் 2024க்கு அப்புறம் டாக்ஸேஷன் எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கால்குலேஷன்ஸோட. அந்த வீடியோ ஒரு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸேஷனோட கால்குலேஷன் கண்டிப்பா புரியும். இந்த ஃபண்ட்ல இன்கேஸ் நீங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5,000 rupees SIP ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 6 lakhs ஆகிருக்கும். அண்ட் ப்ராஃபிட் மட்டுமே 20 லட்சம் ரூபாய் கிடைச்சு டோட்டல் கார்பஸ் 26.47 lakhs உங்க கையில கிடைச்சிருக்கும். அண்ட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து 27.95% கொடுத்துருக்குங்க. இந்த ஃபண்டோட NAV பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 19 rupees இருந்தது. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 193.62 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் பாருங்க, லார்ஜ் கேப்ல 11.93% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 12.74%, ஸ்மால் கேப்ல 71.26% வச்சிருக்காங்க. ஜென்ரலா இந்த அசட் அலோகேஷன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எந்த மாதிரியான ஃபண்டோ அதுல வந்து அலோகேஷன் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னா ஸ்மால் கேப்ல அதிகமா ப்ரொபோர்ஷன் வச்சிருக்காங்க, மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா மிட் கேப்ல அதிகமா வச்சிருப்பாங்க, லார்ஜ் கேப்னா லார்ஜ் கேப்ல அதிகமா வச்சிருப்பாங்க. பட் அதர் தன் தட் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல அதர் கேப்ஸும் வச்சிருப்பாங்க. அதாவது கேஷ்லயோ இல்ல வந்து இமிடியட் லிக்விடிட்டிக்காக அவங்க வந்து ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி பேப்பர்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மினிமலா தான் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன் எந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட், ஆக்சிஸ் கன்சம்ப்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு NFO லான்ச் பண்ணிருக்காங்க ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. இந்த NFO பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 23rd ஆகஸ்ட்ல இருந்து 6th செப்டம்பர் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு 10 rupees யூனிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்க 6th செப்டம்பருக்கு அப்புறமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். SIP-லயோ இல்ல லம்சம் மூலியமாவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் NAV பிரைஸ் வந்து உங்களுக்கு 10 rupeesல இருக்காது, டிஃபர் ஆயிருக்கும். இந்த ஆக்சிஸ் கன்சம்ப்ஷன் ஃபண்ட்னா என்ன அண்ட் கன்சியூமர் மார்க்கெட்ல எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த NFO-ஓட ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸா இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.